சுட சுட இட்லி வச்சு இந்த பூண்டு கார சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். இன்னைக்கு சட்னி செய்யறதுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேங்க. நல்லா பொடி பொடியா பூண்டு இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இருந்தாலும் 2 கைப்பிடி. இதுக்கு 8ல இருந்து 10 வரமிளகாய், ஒரு சின்ன எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி வேணும். என்னோடது மிளகா காரம் அதிகம், அதனால நான் 8 எடுத்திருக்கேன். நீங்க 2 சேர்த்து 10 எடுத்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். ஒரு வானலியில ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு, கருப்பு உளுந்து அல்லது வெள்ளை உளுந்து சேர்த்துட்டு உடனேவே நம்ம பூண்டு சேர்த்துடலாம். ஏன்னா பூண்டு வறுபடுறதுக்குள்ள அந்த பருப்பும் வறுபட்டுரும். பூண்டு பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு பெருசா இருக்கு, நீங்க 2-3 வெட்டி கூட சேர்த்துக்கோங்க, சீக்கிரமா வதங்கிரும். ஹை ஃபிளேம்ல வைக்க கூடாது, சிம்ல வச்சுதான் வதக்கணும், நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும். ஹை ஃபிளேம்ல வச்சீங்கன்னா டக்குன்னு பிரவுன் ஆயிரும், உள்ள வேகாது, பச்சை வாசம் அடிக்கும் சட்னி. பாருங்க, இப்ப இந்த அளவுக்கு பிரவுன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வரமிளகாவும் புளியும் சேர்க்கிறோம். 1 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். அந்த வரமிளகா கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும், புளியும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். அது வரைக்கும் வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஆற விட்டுருங்க. இன்னொரு வேரியேஷன் பாத்தீங்கன்னா, இந்த பூண்டுல பாதி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து அதுவும் சேர்த்து வதக்கினீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். அப்படி சேர்க்கும் போது இன்னும் கூட 2 மிளகாய் சேர்த்துக்கணும். இப்ப நல்லா ஆறினதுக்கு அப்புறமா அந்த எண்ணெய் இல்லாம அந்த எண்ணெயில இருக்கிற பொருளை மட்டும் நான் மிக்சி ஜார்ல சேர்த்துறேன். இதே எண்ணெயில நம்ம சட்னி தாளிச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல 1/2 ஸ்பூன் கல்லுப்பும் சேர்த்து மிக்சியில அரைச்சுக்கோங்க. நான் மறந்துட்டேன். மிக்சி ஜார்ல போடும்போது தண்ணி இல்லாம கொஞ்சம் ஊட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சுக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி வேண்டாம், கொஞ்சம் கொரன்னு அரைச்சுக்கோங்க. கப்ல சட்னி சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் மிக்சி ஜார்ல ஊத்தி கலந்து சேர்த்துட்டேன். உப்பு மறந்துட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால குட்டி ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துட்டேன். நீங்க கல்லுப்பு சேர்த்துனீங்கன்னா தான் இன்னும் நல்லா இருக்கும். இப்ப சட்னி தாளிக்கிறதுக்கு அந்த எண்ணெய் இருந்தது இல்லைங்களா கடாயில, அதை அப்படியே அடுப்புல வச்சுட்டு சூடு பண்ணிட்டு கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, உங்களுக்கு வேணும்னா 2 வரமிளகா, பெருங்காயத்தூள் எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு அதெல்லாம் சேர்க்கல. நல்லா ஃப்ரை ஆனதுமே சட்னிக்குள்ள கொட்டிட்டு கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா சட்னி ரெடி. பூண்டு சட்னி நான் சொன்ன மாதிரி வெங்காயம் சேர்த்து தக்காளி சேர்த்து நிறைய விதமா பண்ணலாம். இது அதுல ஒரு வகைங்க. இந்த சட்னியோட கொஞ்சம் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.